ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி மற்றும் நம்ம ரஞ்சித் சார் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே வந்துட்டு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா சௌந்தர்யா மேலாம் வந்து பயங்கர ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க வெளியே நம்ம ஆனந்தி. உள்ளே போய் சும்மா செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு படுத்தே விட்டார்கள். போய் என்ன இப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பேட்மேன் போய் உட்காந்துட்டு இருக்கார். என்ன ஆனந்தி சௌந்தர்கிட்ட பேசினாரா அப்படின்றாங்க. பேசினாங்களே, இல்லை ஜாலியாக பேசினாங்களா, எப்படி ஹை சொன்னாங்களா, ஹைன்னு சொல்லிட்டு ஹக்லாம் கொடுத்தாங்களே, அப்படியா எப்படிடா இது? இல்லை இந்த கேமை நான் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது ஒரு ரிவ்யூவரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. உள்ளே ஒன்று பேசுகிறாங்க, வெளியே ஒன்று பேசுகிறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்றாங்க. வெளியே வந்து ஆனந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த சீசனில் நான் யாருக்கும் சப்போர்ட்டே கிடையாது, ஏன்னா எல்லாருமே பிஆர் ட்ரிவனாக இருக்குது. ஸோ ஐ ஒன்ட் சப்போர்ட் எனி ஒன் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் வின்னிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் சௌந்தர்யாவுடைய பிஆரையும் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வெளியே வந்து அந்த பொண்ணுக்கு ஓவர் சப்போர்ட் இருக்குது, இதுக்கு ஊரில் 4 பேர்ட்டு பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டாங்க. போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே மணியே முத்தே அழகே வா அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஃபேட்மேனுக்கு வெளியே வந்து ஜிவ்வுங்குது, என் மண்டையில் வந்து ஜிவ்வுங்குது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு ஃபேட்மேன். கேட்குறாரு திருப்பி. கேட்டோடனே சௌந்தர்யா வந்து கிளம்பி போகிறாங்க. ஐயோ நான் கிளம்புறேன்ப்பா, திருப்பி என்ன ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எழுந்து போயிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொன்று பக்கம் முத்து சூப்பராக பண்ணுறீங்க முத்து, சரியா? அந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணீங்க நீங்கள் அந்த டாஸ்கில். அதனால் அசந்து போயிட்டேன், ஆடி போயிட்டேன். நல்லா விளையாடுறீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. கொஞ்சம் வார்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக வந்து பண்ணாங்க. அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாச்சனா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சுற்றி போட்டு சாச்சனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை நீலாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஆத்துறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். நான் க்யூட்டாக பண்ணேன்ல அப்படின்றான். நீ க்யூட்டு தான் அம்மா, யார் இல்லை, நான் செல்ல க்யூட்டி. எல்லாம் செல்ல குட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்ல கியூட்டி பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. அதுதான் நம்ம சாச்சனா தேவி அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தர்ஷிகா எல்லாம் சேர்ந்து உனக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் வந்துச்சு தெரியுமா, நீ எப்படி பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு விட்டாங்க. உடனே ரோசம் வந்துருச்சு, நான் அப்படியே பண்ணிட்டேன், என் கேரக்டர் தப்பாக போயிடுச்சா, இனிமேல் என் ஆட்டத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி போயிட்டு மகாராஜாவில் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, சின்ன குழந்தை மாதிரி, சின்ன பொண்ணு மாதிரி, அதை மாதிரி நான் வந்து ஸ்கூல்லேருந்து வர பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட்டு பண்ணிவிட்டு அவங்க மட்டும் பெட்ரூமில் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க. சரி, அங்கே எல்லாருக்கும் நீ பண்ணால் பரவாயில்ல, பார்த்துட்டு இருக்க 6 கோடி மக்கள் அப்படி தான் சொல்கிற ரஞ்சித். 6 கோடி மக்கள் பார்க்குறாராம். நானும் தேடிட்டு இருக்கேன், எங்கே 6 கோடி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. 6 கோடி இருந்தாங்கன்னா இந்த ஷோ வேற எங்கேயோ போயிருக்க மேடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது முதல் 2 சீசன் 3 சீசன் இருந்தது ஓகே தான். அதுக்கடுத்து 6 கோடி இல்லை, வெங்காயம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து ரொம்ப பில்டப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷால் அண்ட் நம்ம சத்யா டீசல், என்னடா நீ பாட்டு பேசிக்கினே இருக்க, கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போடா அப்படின்றான். மேட்ச் பாக்ஸ் எடுத்து தம் அடிக்க வேணா போனேன் தவிர கேஷ் பாக்ஸ் எடுத்து வெளியே போக மாட்டேன்டா, இன்னும் தர்சிக்காத நைட்டு கண்டென்ட் பேச வேண்டியிருக்கு அப்படின்றான். அட பாவி, என்னடா சொல்கிற, அப்போ நைட்டு தூங்க மாட்டாங்களே இன்றைக்கி இவங்க, ஆத்தா நைட் லைவ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கடா, உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ ரெடியாக இருக்கேன் விசால், நான் எப்படி அதை விடுவேன், பேசிட்டு தான் போவேன், கிளாரிட்டி கொடுக்கணுமா இல்லையா, அப்பா என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டா டீசல். என்னடா சரிடா விட்றா, நம்ம இதில் இருந்து ஒருத்தன் போகணும்லடா, எல்லோரும் வெளியே போயிட்டீங்க, பிபி வெளியே போயிட்டு, நீ வெளியே போயிட்ட, எல்லாம் வெளியே போயிட்டீங்க, நம்ம இதில் இருந்து ஒருத்தன் உள்ள அந்த போகணும்ல டாப் பைக்குள்ள அப்படின்றான். சரி அதெல்லாம் ஓகே, தர்ஷிகா அதை என்ன பேச போகிறேன் அப்படின்றதுக்கு, ஆமாண்டா ஒரு விஷயம் பேசியிருக்காங்களே இங்கே எல்லாருமே, அதுக்கு நாங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. ஆமாம் அது நைட்டா, இப்போயே பேசி முடிச்சுக்கணும்னா நைட்டு வேணாண்டா, கிட்டத்தட்ட நைட்டு சும்மாவே அவங்க 2 மணி நேரம் பேசுவாங்க. இதில் இது வேறு கிளாரிட்டி கொடுக்குறேன்னா விடுஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 4 மணி வரைக்கும் பொங்கல் வேறு அடுத்த நாள், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்த அன்ஷிதாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம அருண் வந்து சுற்றி விட்டார் பாருங்க. சூப்பர் அன்ஷிதா, நான் போய் சொல்கிறேன், நீ லவ் பண்ணா இட் வில் பி குட் அப்படின்னார்ல, அதெல்லாம் சொல்லிட்டு அவன் தாண்டா என்னை கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரி அதை விஷால் கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம சத்யா. உடனே விஷால் வந்து அவன் தானே என்ன நம்பர் 1ல் கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா இருந்தது. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்பு கொடுத்தேன்.